எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா உணவகம் கிட்டத்தட்ட ஒரு 625 உணவகத்தை வந்து நம்ம தமிழக முதல்வர், இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏ வேலுமணி அவர்கள் வந்து ஒரு நன்றி வந்து தெரிவிச்சிருக்காரு. பாத்துங்க, அம்மா உணவகத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கா வேண்டி. அம்மா உணவகம் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல், பேருந்து நிலையம் பக்கம் எல்லா நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள்லாம் அதிகமா இருந்துச்சு பாத்துங்க. அது காரணம் பாத்தீங்கன்னா, ஏழைகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க கையில ரூபாய் இருக்குமா இருக்காதோ, அதனால வந்து ₹1 ₹2 பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, தரமான இட்லிகள், பருப்பு சாம்பார் சோறு வந்து அதிகமா இருந்துச்சு பாத்துங்க. அது நல்ல வந்து தரமான உணவா இருந்துச்சு பாத்துங்க. இப்ப அதை காட்டிலும் இன்னும் நல்ல தரமா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்து ஓபன் பண்ணிட்டாங்க பாத்துங்க. அதாவது இது ஒரு நல்ல திட்டம் பாத்துங்க. அதாவது நம்ம ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தாலும் சரி பாத்துங்க, டிஎம்கே ஆட்சி, இவங்க ரெண்டு கட்சியிலுமே வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல திட்டங்கள் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம் இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்தது பாத்துங்க. டிஎம்கே ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு பேருந்து, அதே மாதிரி ஒரு ₹1000 மாசம் மாசம் அப்படிங்கிற இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதை வந்து எதுவுமே நான் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லாம, இது வந்து நல்ல திட்டங்கள் அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து முதல்வர் அவர்களுக்கு ஒரு நன்றி பாத்துங்க. இதே மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை வந்து முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தி மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படாம ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வந்து கொண்டு போனாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாத்துங்க. இதே மாதிரி மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் வந்து அதிகமா வந்து வரணும்னு சொல்லி தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறேன் பாத்துங்க.